கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கேயோட கம்ப்ளீட் ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ப்ரீ ஆக்ஷன் அனாலிசிஸ்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டாக பிளேயிங் லெவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஸ்குவாட் காம்போசிஷன் பார்க்கும்போது இதுதான் பிளேயிங் 11 or 12 இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஓப்பனிங் ஆயுஷ் மாத்ரே சஞ்சு இறங்குவாங்க. நம்பர் 3 ருத்துராஜ் அண்ட் நம்பர் 3 தான் இறங்க போகிறார் கைஸ். அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். லாஸ்ட் சீசனும் நம்பர் 3 தான் இறங்கினாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற தாட் ப்ராசஸ் லைக் ஃப்ளெமிங் அண்ட் ருத்துவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவர் நம்பர் 3 தான் இறங்க போகிறாரு. நம்பர் 4 ஷிவன் துபே, நம்பர் 5 டெவால் பிரவிஸ். நம்பர் 6 and 7 நம்ம கண்டிப்பாக பிளேஸ் எடுத்துடணும். ஜடேஜாவை கொடுத்துட்டோம். ப்ளஸ் ஒரு ஆல்ரவுண்டர் மிஸ்ஸிங்னால ஒரு ஃபினிஷர் ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி வர டைப் ரோலில் நம்ம டார்கெட் பண்ணுவோம். நம்பர் 8 MS தோனி, நம்பர் 9 நேத்தன் எல்லிஸ், நம்பர் 10 அன்ஷுல் கம்போஸ், நம்பர் 11 நூர் அகமத், நம்பர் 12 கலீல் அகமத். ஸோ இம்பாக்ட் பிளேயர் அவர் தான் வர போகிறாரு. அண்ட் கலீல் அகமதுக்கு 2 பேக்கப் வச்சிருக்காங்க. ஒன்று குர்ஜப்னீத் அண்ட் இன்னொன்று முகேஷ் சௌத்ரி. ஸோ முகேஷ் சௌத்ரி சர்ப்ரைசிங் ரிட்டன்ஷன் தான். ஸோ ப்ராபப்ளி இவங்க இவர் ஐயா ரேட் பண்ணுறாங்க ஒன்று. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இன்னொரு பவுலரை புதுசாக எடுத்து திருப்பி ட்ரெயின் பண்ணணுன்ற பாயிண்ட்ல இறங்க வேண்டான்ற ஆங்கிளில் முகேஷ் சௌத்ரி ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் கம்போஜுக்கு இன்ஜுரி வந்தால் கூட முகேஷ் சௌத்ரி மேபி பேக்கப்பாக இருக்கலாம். பட் ஆப்ஷனில் ஒரு ஃபாஸ்ட் பவுலரை டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் ஐ திங்க் அது சிமர்ஜித்தாக இருக்கலாம். பேஸ்ட் ஆன் த ரிலீஸஸ் சிமர்ஜித்தாக இருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அது போக MS தோனிக்கு பேக்கப்பாக கோஷ் இருப்பார். ஸோ இப்போ விக்கெட் கீப்பிங் ப்ராப்ளம் நம்ம கிடையாது. ஸோ அதுவும் சஞ்சு சாம்சன் வந்தனால ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ சஞ்சு சாம்சன் ஆஸ் விக்கெட் கீப்பர் ஒன்று. அண்ட் அதனால தோனி ஏதாவது ப்ராப்ளம்னா கூட கோஷ் வந்து இறங்கி ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டாக கூட இறக்கலாம். அண்ட் நம்பர் 7 இப்போதைக்கு ஜேமி ஓட்டன் பேக்கப். அண்ட் இதுக்கான ப்ராபபிள் ரீசன் தான் இந்த ஆண்ட்ரே ரசல் பிக்னு நான் என்னோட போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இன்கேஸ் பார்க்கணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் டாப் ஆர்டரில் இப்போதைக்கு டாப் 3க்கு ஊர்வில் பட்டேல பேக்கப்பாக இருக்கிறாரு. ஸோ அதனால தான் ரஷீதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஊர்வில் இருக்காரு, ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காரு. ஸோ அதனால மற்ற எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம இருக்க பிளேயிங் 12. ஓவரால் இன்னும் 9 ஸ்லாட் ஃபில் பண்ணணும். 43 கோடியோட நம்ம ஆக்ஷனுக்குள்ள போக போகிறோம். இப்போ ஃபேஸ் வைஸ் பேட்டிங் அண்ட் பவுலிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் 11 வச்சு பார்க்கும்போது பவுலிங்கில் பவர் பிளேயில் கலீல் கம்போஸ் எல்லிஸ் போடுவாங்க. ஸோ 10 ரனாக இருக்கும் போது நமக்கு பவர் பிளேயில் கண்ட்ரோல் இருக்காது. இப்போ எல்லிஸ் வரனால அவர் கண்டிப்பாக ஒரு ஓவர் போட்டுருவாரு. ஸோ கலீல் கம்போஸ் எல்லிஸ்னா 3+2+1 நினைக்கிறேன் அந்த காம்பினேஷனில் போடுவாங்க. ஸோ அதனால் ஓவரால் 4 ரேட்டிங் கொடுத்துருக்கேன். லைக் 4 வந்து 4.55 கூட இருக்கலாம். பட் எல்லிஸ் வந்து ஹி கேன் டேக் விக்கெட்ஸ். பட் ஸ்டில் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு போல்ட் அண்ட் ஷஹர் மாதிரியான ஸ்விங் பவுலர் கிடையாது. ஸோ அதனால இப்போதைக்கு 4 தான் கொடுத்துருக்கேன். இட்ஸ் இஸ் அகைன் a வெரி குட் ரேட்டிங். அண்ட் மிடில் ஓவர்ஸில் மற்றபடி பார்த்தீங்கன்னா நூர் அகமது எல்லிஸ் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். ஜடேஜா இல்லாதனால மிடில் ஓவர் பவுலிங் அப்படியே அடி வாங்கிடும் கைஸ். ஈவன் இது 2 or 1.5 கூட போடுவேன். பட் நூர் அகமது மேட்ச் வின்னர் ஆன் இஸ் ஓன், அவரே மேட்ச் திருப்பி கொடுப்பாருனால ஒரு 2.5 போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம இந்த டைம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். என்னோட போன வருஷம் ஆக்ஷன் வீடியோவில் நம்மளோட பெஸ்ட் எவர் பவுலிங் அட்டாக் அசம்பிள்டுன்னு சொல்லியிருப்பேன். பட் அதுலேயே இன்னொரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பேன். நூர் அகமது 10 ரனால எடுக்கிறாங்க. இந்த 2 காம்போவும் ஒன்றா சேர்ந்து ஒழுங்காக அவங்களோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னா அது டவுட்டு தான். அதே போல் எம்ஐலையும் அல்லா கசன்ஃபர் பும்ராவை எடுத்திருந்தாங்க. 2 பேரும் ஒன்றா ஆடுவாங்கன்னு பார்த்தா அல்லா கசன்ஃபர் இன்ஜுரி ஆகிட்டு வெளியே போனார். இப்போ நம்ம 10 ரனாவே ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ எஸ், மிடில் ஓவர் பவுலிங் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்க போகுது. அண்ட் இன் ஜென்ரல் நம்ம பவுலிங் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்க போகுது. அண்ட் டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லிஸ் நூர் கம்போஸ் போட்டிருக்கேன். ஸோ இதிலே நூறு வந்து எனக்கு சுத்தமாக ஒன்றுமே இல்லாதனால தான் 100 ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 100 எடுத்துருங்க. அண்ட் கம்போஸ் வந்து நல்லா போடுவாருன்ற நம்பிக்கையில் 3 போட்டிருக்கேன். இல்லைன்னா இதுவும் லிட்ரலாக 1 or 1.5 தாங்க இருக்கணும். லைக் எல்லிஸ் ப்ராப்ளி எல்லிஸோட நேம் வித் நூர் அகமதோட நேம்னால ஒரு 3க்கு இருக்குது. பட் அகைன் மிடில் ஓவர் டெத் ஓவர் பவுலிங் ரொம்ப மோசமாக இருக்க போகுது. அன்லெஸ் கம்போஸ் ஸ்டெப்ஸ் அப், ஐ திங்க் ஹி கேன் டூ. கம்போஸ் வந்து கலீலை விட பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த இயர் தெரிய வரும் சிஎஸ்கே யாரை பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் நெக்ஸ்ட்டாக பேட்டிங் அபிலிட்டி பார்த்தோம்னா பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்கு எக்ஸப்ட் ஒரு ஃபேஸ். அந்த நம்பர் 6 and 7 ஸ்லாட்டில் நம்ம எடுக்கிற பிளேயரை பொறுத்து இதுக்கான ரேட்டிங் ஏறும். பட் அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. இட்ஸ் லைக் சஞ்சு வந்ததுனால லிட்ரலி ஒரு பிரவிஸ், சஞ்சு, ருத்து, ஆயுஷ் மாத்திரையெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு போத் ஸ்பின் அண்ட் பேஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அதனால டாப் 4 சூப்பர் ஸ்ட்ராங் ஆகிரும். அண்ட் ஸ்பின் ஹிட்டரில் பார்த்தீங்கன்னா ருத்து, டுபே, பிரவிஸ், சஞ்சு 4.5. அகைன் ஜங்க் பேஸ் ஹிட்டர் ருத்து, டுபே, பிரவிஸ், சஞ்சு இல்லை ஆயுஷும் இன்க்ளூட் பண்ணலாம். பட் அகைன் ஆயுஷ் வந்து ஹை பேஸ்லாம் நல்லா ஆடுறாரு. பட் அந்த பவர் ஹிட்டிங் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகலை. அது ஏஜ் ஆக டெவலப் ஆகிரும். ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் 5-5ன்னு போட்டுக்கலாம் கைஸ் ஜாலியாக. இப்போதைக்கு அதனால் இங்கே 2த்துலையுமே இன்க்ளூட் பண்ணல. ஹை பேஸ் ஹிட்டர்ஸில் ருத்து, MS, ஆயுஷ், சஞ்சு போட்டிருக்கேன். நான் ஆயுஷ் இஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். போன வருஷம் இதே தான் போட்டிருந்தேன். சின்ன வயசு பையனால நம்ம எடுத்தோடனே அவர் நல்லா பேச ஆடுவான்றதை நம்ம கேரண்டிட்டாக சொல்ல முடியாது. இந்த ஒரு சீசன் அவரை பார்த்துருவோம்னா கிளியராக நெக்ஸ்ட் சீசன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் ஹிட்டர்னு மென்ஷன் பண்ணிடலாம். பட் ஸ்டில் ஹீ கேன் ஹிட் பேஸ். நம்ம பார்த்துருக்கோம் 140, 145லாம் போட்டால் பிரித்து மேய்ஞ்சிடுறாரு.
ஷார்ட் பால் நல்லா ஆடுறாரு. ஸோ ஆப்வியஸாக ஹை பேஸ் ஹிட்டரில் நம்ம ஆயுஷ் மாத்திரையும் வராரு. அகைன் அதுக்கு 4 கொடுத்துருக்கேன். ஸ்லாக் ஓவர் ஹிட்டர்ஸ் எம்எஸ்டி மட்டும்தான் இருக்கார், அதுக்கு 1 ரேட்டிங் தான். அதுவும் அவர் ஃபார்ம் பழைய மாதிரி ஒரு போன சீசனுக்கு முந்தின சீசன் ஆடுற மாதிரி ஆனால் ஒரு 2.5 கொடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு போன இயர் வச்சு பார்க்கும்போது 1 ரேட்டிங் தான் வரும். ஸோ அதை தான் சிஎஸ்கே மெயினாக ஸ்ட்ரென்தன் பண்ண பார்ப்பாங்க இந்த 2 ஸ்லாட்டில். ரைட், இப்போ நெக்ஸ்ட்டாக டெப்த் சார்ட் பார்த்துலாம். பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் டாப் ஆர்டர். நான் இங்கே சொன்ன மாதிரியே ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு, ருத்து அண்ட் டூபே. ஓகே, டூபே விட்டுருங்க. ஸோ டாப் 3 மட்டும் பார்ப்போம். போத் ஸ்பின் அண்ட் பேஸ் ஆடக்கூடிய அபிலிட்டி இந்த 3 பிளேயர்கிட்டையும் இருக்குது. ஆயுஷ் மாத்ரே ஃபென்டாஸ்டிக் ப்ராடிஜி யங்ஸ்டர். சஞ்சு சாம்சன் வீணோ, சஞ்சு வந்து என்ன மாதிரி பேஸ் ஆடவர், என்ன மாதிரி ஸ்பின் ஆடவர், இந்தியாக்காக நல்லா ஓப்பனிங்கில் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் அவரை இப்போ வெளியே தள்ளி தான் சுப்மன் கில் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து போன வருஷம் ருத்ராஜை வெளியே தள்ளிட்டு சுப்மன் கில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ சஞ்சீவ் வெளியே தள்ளும் போது நம்மகிட்ட அந்த மாதிரி 2 பிளேஸ் இருக்காங்க. பட் இனிவேஸ் பார்ப்போம் போக போக எப்படி இருக்க போகுதுன்னு. பட் அகைன் கம்பீர் இருக்கிற வரை இவங்க 2 பேருக்கு சான்ஸ் கிடையாது கைஸ், அது ஷோர் ஷார்ட்டாக சொல்லிடலாம். அண்ட் இவங்க 2 பேரும் நல்லாவே பேஸ் அண்ட் ஸ்பின் ஆடுவாங்க. ஸோ பிளாக் பஸ்டர் டாப் 3. ஆயுஷ் மாத்திரை மட்டும் கொஞ்சம் அவரோட விராட் கோலி மாதிரி அந்த 22-23லேயே ஓரளவுக்கு ஒரு பீக் மாதிரி வந்துச்சுன்னா வேற லெவல். ஆல்ரெடி அவரை டெஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக புஷ் பண்ண பார்க்குறாங்க அவரோட குவாலிட்டினால. ஸோ பிளாக் பஸ்டர் டாப் 3. குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பின் அண்ட் பேஸ் ஹிட்டர்ஸ். டாப் 5ல் 2 மெஜாரிட்டி ஸ்பின் ஹிட்டர்ஸ். டெவால் பிரவர்ஸ் வந்து பேஸும் அடிப்பார், ஜங்க் பேஸ் அடிப்பார். ஜங்க் பேஸ்னால் அந்த 130ல் போடுற 130-35 வரை போடுற பேஸ் அடிப்பார். 145க்கு மேலே தலையில் போட்டு அடிக்க மாட்டார். பட் 145 மேலே குட் லென்த்லேயோ ஃபுல்லாக போட்டானா 6 அடிச்சிடுவார். ஸோ அதனால் லைக் அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் இருப்பார். ஸோ அதனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா டாப் 5ல் ஸ்பின் அண்ட் பேசர்ஸ் எல்லாமே கவர்டு. அண்ட் இங்கே நம்ம சொல்லலாம் ஒரு மேஜர் பாயிண்ட் என்னென்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் தான் இருக்காங்க. அண்ட் இங்கே என்ன ஒரு ருத்ராஜ் கிட்ட ஒரு அட்வான்டேஜ்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னை நல்லா ஆடுவார். ரிஸ்பினுக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கான ஸ்டாட்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சு அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது பண்ணவே டைம் கிடைக்கல கைஸ். பட் எஸ் அந்த ஸ்டாட்ஸில் நான் பார்க்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாடோட ஸ்டாட்ஸ் அகெயின்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் மட்டும் சூப்பராக இருக்குது. ரிஸ்பின்னர்ஸ் மட்டும் தான் ஒரு இஷ்யூ இருந்திருக்கு. பட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை வேற லெவலில் ஆடி இருக்காரு. ஸோ வந்து ருத்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை ஓரளவுக்கு டேக் ஆன் பண்ணக்கூடிய அபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அண்ட் அகைன் சஞ்சு சாம்சன் அந்த எக்ஸ்ட்ரா கவர்ஸில் நல்லா ஆடுவார். ஸோ அவரும் டேக் ஆன் பண்ணுவார். ஸோ ஒரு மிக்ஸ் ஆஃப் குட் ஸ்பின் அண்ட் பேஸ் ஹிட்டர்ஸ். அண்ட் பவர் பிளே பவுலிங் எனக்கு கம்போஜ் அண்ட் கலீல்ன்ற காம்பினேஷன், ஒருத்தர் ஸ்விங் பவுலர் ஒருத்தர் சீம் பவுலர்ன்ற ஆங்கிளில் அதுவும் ஓரளவுக்கு எனக்கு செட் ஆகிருக்கு. இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு பிளேயர் ஆக்ஷனில் போய் எடுக்கணும். பட் அந்த மாதிரி நமக்கு கிடையாது. நமக்கு 2 குவாலிட்டி நியூ பால் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் அதுவும் சார்ட்டடாக இருக்குது. இப்போ நெகட்டிவ்ஸ்க்கு வருவோம். லேக் ஆஃப் ப்ரூட் பவர் இந்த ஸ்லாக் ஓவர்ஸ். 6-7-8ல் ஃபியர் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. எம்எஸ் தோனி பழைய மாதிரி ஆடினா அந்த ஃபியர் ஃபேக்டர் கொஞ்சோண்டு இருக்கும். பட் அகைன் வேறு யாருமே அடிக்கிற மாதிரி பிளேஸே இல்லை. அதை நம்ம ஆப்ஷனில் எடுக்கணும். லேக் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ். சிஎஸ்கேக்கு இந்த ப்ராப்ளம் வரும்னு நம்ம யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். நம்ம எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸாக தான் டார்கெட் பண்ணி எடுப்போம். இப்போ நம்ம 12 ஆர் ஸ்குவாட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸே இல்லை. மெஜாரிட்டியாக ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்னா ஜேமி ஓட்டன் தான் ஓரளவுக்கு ஆல்ரவுண்டர்னு சொல்கிற மாதிரி இருக்கார். நேம் சேக் லைக் அந்த லோக்கல் T20 டோர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்தா. பட் பிளேயிங் லெவனில் சிவம் டூபேன் ஓகே சொல்லலாம். பட் நம்ம டூபேயோட இதான் பார்க்குறோம். பேட்டிங்கில் அடித்தா பவுலிங்கில் சொதப்பார், பவுலிங்கில் நல்லா போட்டால் பேட்டிங்கில் சொதப்பாருன்னு இவரையும் நம்ம பியூர் ஆல்ரவுண்டரில் கேஸில் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான தேடுதலாம் தான் சிஎஸ்கே இந்த ஆப்ஷனுக்குள்ளே போவாங்க. அண்ட் 1 டைமென்ஷனல் பேஸ் அட்டாக். அண்ட் அகைன் இன் ஜெனரல் பவுலிங் அட்டாக் வீக்காக இருக்குன்றதை நான் சொல்லியிருந்தேன். இந்த ரேட்டிங் வச்சே சொல்லியிருந்தேன். லைக் ரொம்ப சுமாரான மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ்னு. கலீல், கம்போஜ் அண்ட் எல்லிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த 130 to 1 எல்லிஸ் 135 to 140 போடுவார். பட் இன் ஜெனரல் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லிஸ், கலீல் அண்ட் கம்போஜ் 3 பேருமே அந்த 135 to 130 அந்த இதில் தான் ஆவரேஜாக போடுற பவுலர்ஸ். ஒரு வெரைட்டியே இல்லை. கலீல் அண்ட் கம்போஜ் பவர் பிளேலாம் நம்மளை காப்பாற்றிடுவாங்க அவங்களோட ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணால். அண்ட் அகைன் இங்கே ஒரு பாயிண்ட் கைஸ், நம்ம எல்லாமே அவங்க கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற இதை தான் பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறது. ஸோ யாராவது ஃபார்ம் அவுட் ஆகி ஒழுங்காக பண்ணனா நம்ம அதை இங்கே கெஸ் பண்ண முடியாது. பட் 11 or 12ல் அவங்களோட ஸ்கில் செட் பேஸ் பண்ணி இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் பேசுகிறேன். ஏன்னா நம்ம நிறையா சொல்லுவோம் மேட்ச் நடக்கும் போது ஃபார்ம் இல்லை இன்ஜுரி ஆனானா அதெல்லாம் மாறலாம் கம்ப்ளீட்டாக காம்பினேஷன். நம்ம அதெல்லாம் போகிற வீடியோஸ்லாம் வரப்போகிற வீடியோஸ்லாம் செக் பண்ணலாம். கலீல், கம்போஸ் நம்மளை பவர் பிளேயில் காப்பாற்றிடுவாங்க. மிடில் ஓவர்ஸில் அகைன் ஒரு ப்ராப்ளம் வரும். ஒரு வெரைட்டி இல்லை, ஒரு ஷார்ட் பால் போடுற பவுலர் இல்லை, ஒரு ஹை பேஸ் பவுலர் இல்லை. ஸோ அந்த டைமென்ஷன் நம்ம பவுலிங் அட்டாக்ல இல்லை. 10 ரனா இருக்க வர அவர் ஹை பேஸ் போடுவாருன்ற ஆங்கிளில் அந்த டைமென்ஷனை கவர் பண்ணார். ஸோ இப்போ எல்எஸ் வரும்போது நமக்கு வெரைட்டி இருக்குது. பட் டைமென்ஷன் ஆஸ் இன் லைக் அந்த ஹை பேஸ் போடுறது, ஷார்ட் பால் போடுறது,
அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரியான பவுலர் இங்கே இல்லை. ஸோ இந்த டெப்த்தை வச்சு நம்ம இமீடியட் ஆக்ஷன் டார்கெட்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஃபினிஷர், எஸ்பெஷலி ஓவர்சீஸ் ஃபினிஷரை கண்டிப்பாக எடுத்துணும். ஃபினிஷர் போனாலே ஓவர்சீஸ் தான் போகணும். இந்தியன்ஸில் நம்ம க்ரூம் பண்ணி எடுத்தது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபினிஷர் ஓவர்சீஸ் போவாங்க. அண்ட் செகண்ட் மெஜாரிட்டியானது ஓவர்சீஸ் பேஸ் அண்ட் ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ். இது ஆப்வியஸான விஷயம், நம்மகிட்ட ஆல்ரவுண்டர்ஸே இல்லாதனால இந்தியனும் சரி, அதான் ஃபைல போட்டிருக்கேன், இந்தியன் ஆல்ரவுண்டரும் சரி ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டரும் சரி யார் இருந்தாலும் கண்ணை மூடி எடுக்க போகிறாங்க. அதுதான் மெஜாரிட்டியான ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்க போகுது. அண்ட் மிடில் டு லோயர் மிடில் ஆர்டர் இந்தியன் பேக்கப்ஸ் இப்போதைக்கு ஊர்வில் பட்டேல் மட்டும் தான் டாப் 3க்கும் போட்டிருக்கேன். பட் அகைன் இங்கே ஒரு சிவம் டுபேக்கு ஒரு மிடில் ஆர்டர் பேக்கப் ஒரு சல்மான் நிசாரா மேபி அவங்க எடுக்கலாம். அண்ட் அதே போல் நம்பர் 6 and 7க்கு இப்போதைக்கு ஸ்குவாடில் நிறைய இடம் இருக்குது. கண்டிப்பாக பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர்ஸை ஸ்கவுட் பண்ணி டெஸ்ட் பண்ணி இந்த மெகா ஆக்ஷன் சைக்கிள் முடியறதுக்குள்ள ட்ரெயின் பண்ணி இவன் தாண்டா என்னோட அடுத்த ஆயுஷ் மாத்தே மிடில் ஆர்டர் லோயர் மிடில் ஆர்டர் ஆயுஷ் மாத்திரேன்னு எடுத்து கண்டிப்பாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஆகணுங்க. அதுக்கான ப்ராபபிள் தேடுதலில் தான் இருக்காங்க. ஸோ ஸ்குவாடோட ரிலீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே மேபி அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இவங்க யாரோ மைண்டில் வச்சுருக்காங்க ஸ்கவுட்டட் பிளேயர் இவன் நல்லா செட் ஆஃப் ஆன்னு. ஸோ அந்த ஆங்கில் தான் எக்ஸ்ட்ரீமாக போய் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கண்டிப்பாக 2-3 பிளேயர்ஸை பிக் பண்ணி அவங்கள க்ரூம் பண்ண வேண்டியது இந்த வருஷம் சிஎஸ்கே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நம்பர் 4 ஒரு இந்தியன் ஸ்பின்னர் டார்கெட் பண்ணுவாங்க. ஸ்ரேயாஸ் கோபால் அண்ட் நூர் அஹ்மத் இருக்காங்க, ஒரு இந்தியன் ஸ்பின்னர் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அங்கே டார்கெட் பண்ணுவாங்க. ஃபைனலி ஆல்ரவுண்டர் அகைன் இந்தியன் ஆர் ஓவர்சீஸ் யாராக இருந்தாலும் அவங்க டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. இப்போதைக்கு பேட்டிங் ஃபேஸ் வைஸ் அண்ட் பவுலிங் ஃபேஸ் வைஸ் ரேட்டிங் பார்ப்போம் கைஸ். பேட்டிங் டாப் ஆர்டர் பக்கா எல்லாமே 4 கொடுத்துருக்கேன். ஒன்லி டியூ டு ஆயுஷ் மாத்திரே செகண்ட் சீசன் இந்த ஐபிஎல். இல்லைன்னா எல்லாமே நான் 5 கொடுத்துருவேன் கைஸ். மேபி ரேஞ்ச் ஒரு 4ல் தான் இருக்கும், 4.25 லைக் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஃபேன்சி ஷாட்ஸ்லாம் யாருமே ஆட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் இது 4 மாதிரி அகைன் 4 இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரேட்டிங். டாப் 3 இந்தியன் டாப் ஆர்டர், ஒரு விக்கெட் கீப்பர் கவர் ஆகிறது, ஒரு கேப்டன்சி ஆப்ஷன் இங்கே இருக்குது, விசி ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது ஆப்வியஸாக. ரைட் மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சிவம் டூபே அண்ட் டவால் பிரபுஸ் 5 ஸ்பின்னு 4.5 இதெல்லாம் பக்காவாக இருக்குது. ஜங்க் பேஸ் 5 கொடுக்கலாம். சிவம் டூபே இருக்கிறனால அவர் நமக்கு தெரியும் சிவம் டூபே கணிக்க முடியாத நபராக இருக்கார், கான்ஃபிடன்ஸ் பேஸ் பண்ணி ஆடுற பிளேயர் வேறு. ஸோ அதனால் அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். அண்ட் அகைன் இங்கே 2 எடுக்கிற பிளேயரை பொறுத்து இந்த ரேட்டிங்லாம் மாறும். அக்ரேஷன் சூப்பர் ஸ்ட்ராங், பிரவிஸை சிங்கிள் ஹேண்டட் அக்ரேஷன் தூக்கிடுறாரு. ரேஞ்சு ஒரு 3.5, இதுவும் ஒரு 4 இருந்திருக்க வேண்டியது சிவம் டூபேனால ஒரு 1/2 மார்க் கம்மி பண்ணியிருக்கேன். இங்கே 2 பிளேயர் யார் எடுத்தாலும் சரி பக்காவாக செட் ஆகிரும். அண்ட் ஃபைனலி ஃபினிஷன்ஸ் அண்ட் லோயர் மிடில் ஆர்டர் இங்கே நம்ம பிளேயர் இன்னும் இப்போதைக்கு எதுவுமே இல்லை கை, சுத்தமாக 2-2-2 தான் இருக்குது. கண்டிப்பாக இங்கே இதுக்கான தேடுதல் வேட்டையில் சிஎஸ்கே இருப்பாங்க. அண்ட் அலாங் வித் மிடில் ஆர்டர் தேடுதல் வேட்டை இது ரெண்டுமே சிஎஸ்கே டார்கெட் பண்ணி போப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் எப்படின்னா டாப் ஆர்டர்னா ஓகே ஸ்விங்கு அந்த ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரியான ரேட்டிங்ஸ் தான் கொடுத்துருப்பேன். ஸோ போன வருஷமும் இதே தான் பண்ணியிருந்தேன், அதே தான் ரிப்பீட் பண்ணிருங்க. டாப் ஆர்டர் என்ன ஸ்டெபிலிட்டி தேவை, கொஞ்சம் அக்ரெஷனாக பவர் பிளேயில் ஆடணும், ரேஞ்ச் வேணும், எக்ஸ்ப்ளோடிங் அபிலிட்டி, குவிக்காக பவர் பிளேயில் ஸ்கோர் பண்ணக்கூடிய அபிலிட்டி அண்ட் கேம் அகேன்ஸ்ட் ஸ்விங். ஸோ இதுதான் ஜென்ரலாக டாப் ஆர்டருக்கான தேவைகள். அண்ட் அகைன் இது நியூவாக சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா நான் எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கைஸ். அண்ட் மிடில் ஆர்டர்னா ஸ்பின் ஆடணும், அந்த 135 அப்போ தான் மிடில் ஓவரில் 2 ஓவர் எவனா வச்சு தள்ளலான்னு பார்ப்பாங்க, அவங்கள ஆடணும், அக்ரெஷன் ஆடணும், ரேஞ்சை நிறையா இருக்கணும். அண்ட் டெத் ஓவர்ஸ்னா என்ன, ரா பேஸ் ஹை பேஸ் போடுற அடிக்கிற அபிலிட்டி இருக்கணும், அக்ரெஷன் இருக்கணும், எக்ஸ்ப்ளோடிங் அபிலிட்டி 4 பால்ல 10 ரன் 15 ரன் அடிக்கிற அபிலிட்டி இருக்கணும், ரேஞ்ச் இருக்கணும். ரேஞ்சுன்றது இந்த ஃபேன்சி ஷாட்ஸ் லைக் பின்னாடி ஸ்கூப் ஆடுறது, அந்த ஃபீல்டர்ஸை மூவ் பண்ண வைக்கிறது. ஸோ இதுக்கான அபிலிட்டிஸ்லாம் இருந்தாங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். லைக் ஓவரால் நம்ம ஆப்போசிஷனுக்கு நம்ம நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அண்ட் இந்த இதுலேயே நம்ம சிஎஸ்கே மெஜாரிட்டியாக இங்கே ரொம்ப வீக்காக இருக்காங்க, அதை கண்டிப்பாக டார்கெட் பண்ண பார்ப்பாங்க இந்த ஆப்ஷன்ஸில். நெக்ஸ்ட்டாக பவுலிங் ஃபேஸ் வைஸ் பார்த்துடலாங்க. பவர் பிளே சூப்பர் ஸ்ட்ராங், எனக்கு தெரிஞ்சு நல்ல பொட்டன்ஷியல் பவுலர்ஸ் இருக்காங்க அலாங் வித் எலிஸ் ஹூ கேன் பவுல் 1 over in பவர் பிளே. ஸோ ஓவரால் இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் அப்படியே கொலாப்ஸ். லாஸ்ட் இயர் இருந்தது எல்லாமே தலைகீழ உல்ட்டா ஆகிருச்சு கைஸ், ஒன்றுமே இல்லை மிடில் ஓவர்லையும் டெத் ஓவர்லையும். இதை எப்படி இங்கே கம்போஸ் போடலாம், நான் கம்போஸ் ஆட் பண்ணியிருக்கணும், பட் ஏன் போடலான்னா நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் கம்போஸ் நல்லா போடுவாருன்ற இதில் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் அவர் தான் போடுவார், போட்டாலும் நல்லா போடுவாரான்னு கேட்டால் போடலாம். அதுக்கான ப்ரூவன் நமக்கு ரிசல்ட்ஸ் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. ப்ரூவன் பிளேயர்னா எல்எஸ் அண்ட் ப்ரூவன் பிளேயர்னா 100 மிடில் ஓவர்ஸ்க்கு அவ்வளோதான் இருக்காங்க. ஸோ சம்ஹோ சிஎஸ்கே ஸ்ட்ரென்தன் பண்ண பார்க்கணும். அண்ட் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண பார்த்தாலும் எம்எஸோட ஸ்லாட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் இல்லைன்னா இந்த ரேட்டிங் அடி வாங்கும் கைஸ். எம்எஸ் இருக்கிறதுனால பேட்டிங்கில் கொஞ்சம் ரேட்டிங் இம்ப்ரூவ் ஆகுது, பட் பவுலிங்கில் அடி வாங்கும். சப்போஸ் இங்கே எம்எஸ் இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் போட்டிருந்தா கூட பவுலிங்கில் 2 over 3 over தள்ளுற மாதிரி வச்சிருக்கலாம். பட் அந்த ஒரு ஆப்ஷன் எம்எஸ் இருக்கிறதுனால நமக்கு இல்லாமல் போயிருக்கு இந்த சீசன். பட் நெக்ஸ்ட் சீசன்லேருந்து அது சார்ட் அவுட் ஆகிருன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். பட் எஸ் இப்போதைக்கு இவ்வளோ தாங்க ரேட்டிங்காக இருக்குது. தென் ஃபைனலி நம்ம ரிலீஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் என்னோட பாசிபிள் டார்கெட்
டார்கெட் யாருன்றதை நான் சொல்கிறேன். க்ரீன்னா கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். ஐ மீன் கேமரான் க்ரீன் சொல்லல, கலர் க்ரீன்னா கண்டிப்பாக நம்ம ஆக்ஷனில் டார்கெட் பண்ண போகிறோம். எல்லோனா 50-50 எடுக்கலாம், எடுக்காமையும் இருக்கலாம். கிரேனா கண்டிப்பாக போக மாட்டோம் கைஸ். அண்ட் இப்போதைக்கு என்னோட பாசிபிள் டார்கெட்ஸ் நான் ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். எஸ், ஃபஸ்ட்டு க்ரீனாக பார்த்துருவோம். ஐ மீன் கலர் க்ரீன், அதாவது நம்ம டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற பிளேஸை பார்க்குறோம். அண்ட் அகைன் இது ரிலீஸ் பிளேஸ் லிஸ்ட் தான். ஆக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறமா நான் ஃபுல் லிஸ்ட்டை கோ த்ரூ பண்ணி அகைன் அதுக்கும் ஒரு வீடியோ பண்ணுவேன். லாஸ்ட் இயர் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அது லேட்டராக வரும். பட் இப்போதைக்கு ரிலீஸ் ஆன பிளேஸ்லேருந்து யார் எடுப்போன்னு பார்த்தீங்கன்னா பக்காவான பிளேஸ் இவங்க தாங்க. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த பிளேஸ் தான் நம்ம இனிஷியலாக டார்கெட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதுக்கான ஸ்லாட்டும் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அதனால இவங்களெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். கிளென் மேக்ஸ்வெல், அபினவ் மனோகர், சிமர்ஜித் சிங், லோ மொரோர், மத்வால், லியாம் லிவிங்ஸ்டன், ஆண்ட்ரே ரசல், வெங்கடேஷ் ஐயர். இவங்களுக்கான பாயிண்ட்ஸை நான் நெக்ஸ்ட் டேபில் வச்சிருக்கேன், அதையும் நான் காட்டுறேன். அண்ட் ரிலீஸ் பிளேலிஸ்ட் வந்து 50-50 பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பேர் வச்சுருக்கேன். ஜாஷ் இங்கிலீஷ், டேவிட் மில்லர், ரவி விஷ்ணாய், ஆகாஷ்தீப் சிங் அண்ட் ராகுல் சகர், லுங்கி இங்கிடி. ஸோ இவங்களாம் என்னோட 50-50 பிளேயர்ஸ். மற்றபடி கிரேல வந்து எனக்கு வந்து சரிப்பட மாட்டாங்க, நம்ம டீமுக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிற எல்லாரையுமே நான் கிரேல போட்டிருக்கேன். இதை வேணால் லைட்டாக ஸ்க்ரால் பண்ணுறேன். உங்களுக்கு யாராவது பிளேயர் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சிங்கன்னா அதை அகைன் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட டார்கெட்டட் பிளேயர்ஸில் ஏன் அவங்கள போட்டிருக்கன்றதுக்கு ரீசன் வச்சுருக்கேன், அதை காட்டலாம் கைஸ். ஓகே, கிளென் மேக்ஸ்வெல் ஆப்வியஸாக நமக்கு ஸ்பின் ஆல்ரவுண்டர் இதை கிளிக் பண்ணுறாரு. பாசிட்டிவ்ஸ் என்னென்னா பவர் ஹிட்டர், ஃபேன்சி ஷாட்ஸ் ஆடுவார், ஆஃப் ஸ்பின் வேல்யூ தருவார், ஃபீல்டிங் வேல்யூ தருவார், எல்லாம் சூப்பராக இருக்குது. பட் நெகட்டிவ்ஸ் பார்ப்போம்னா ஏஜ் அதிகம், ஹை வேரியன்ஸ் பிளேயர். நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன் அவர் ஹை வேரியன்ஸ்னு. ப்ளஸ் பேஸ் ஹிட்டிங், பேஸ் நல்லா ஆடுவார், ஷார்ட் பால் போட்டால் அதுக்கு சரியான கேஸு. ப்ளஸ் பிரெயின், இந்த பிரெயின் வந்து ஏன் சொல்கிறேன்றது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும். மேக்ஸ்வெலுக்கும் ஒரு பிரெயின் ப்ராப்ளம் இருக்கும், லியாம் லிவிங்ஸ்டனுக்கும் பிரெயின் ப்ராப்ளம் இருக்கும். அதை வந்து அதை மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஜடேஜா இங்கே போட்டிருந்தேன்னா அவருக்கும் ப்ளஸ் பிரெயின் போட்டிருப்பேன். இது வந்து தப்பாக சொல்கிறதுக்கு மீன் பண்ணுறதில்ல, கிரிக்கெட்டிங் பிரெயின். லைக் மூளை இல்லை, ஐயோ சுத்த வேஸ்ட் அப்படி இல்லை, கிரிக்கெட்டிங் பிரெயின். ஆர் இந்த டைமில் வந்து ரன் அடிக்கக்கூடாதுன்னு இருக்கும், அப்போ தான் 6 அடிக்க போய் அவுட் ஆவானுங்க. இந்த டைம் விக்கெட், இந்த இடத்துல ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டால் விக்கெட் நினைக்கும் போது ஒய்டாக ஒரு பால் போடுறது, அந்த மாதிரி க்ரூஷியலான ஃபேஸஸில் எது பண்ணணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பிரெயின் போட்டிருக்கேன், பேசிக்காக கிரிக்கெட்டிங் பிரெயின் தான். ஸோ அந்த ஒரு இஷ்யூ மேக்ஸ்வெல் கிட்ட இருக்கும். அண்ட் அபினவ் மனோகர் பார்த்தீங்கன்னா பவர் ஹிட், இந்தியன் மிடில் ஆர்டர் கோட்டா. ஸோ அது எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கு. பட் அவரோட வீக் பாயிண்ட் பேஸ் ஹிட்டிங். ஸோ அவர் வந்து ஹை பேஸ்லாம் ஆட மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. சிமர்ஜித் சிங் எக்ஸ்-சிஎஸ்கே ட்ரெயின் பிளேயர். இதுதான் நான் அந்த முகேஷ் சௌத்ரி பாயிண்டில் சொல்லியிருந்தேன். மேபி அவங்க அந்த ட்ரெயின் பண்ணனால அவரை வச்சுருக்காங்கன்னு. ஸோ எக்ஸ்-சிஎஸ்கே ட்ரெயின் பிளேயர், நியூ பால் வேல்யூ தருவார், வெரைட்டி இன் பேஸ் அட்டாக், அந்த 140 இன்ச்சில் ஷார்ட் பால்ஸ் எல்லாம் போடுவார். அண்ட் எக்ஸல்ஸ் இன் 2 பேஸ் ட்ராக்ஸ். ஸோ அந்த 2 பேஸ் ட்ராக்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா அவர் அடிக்கப்பே நிறைய பேர் அவுட் ஆனாங்க. சேப்பாக்கில் ஒரு மேட்ச் ஐ திங்க் ராஜஸ்தான் நினைக்கிறேன் 3 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ எடுப்பார். அகைன் பஞ்சாப் கூட ஒரு மேட்ச் நல்லா பண்ணுவார். ஸோ அந்த வகையில் இப்போ சிமர்ஜித் சிங் எடுத்தாங்கன்னா அவர் இன்னொரு டைமென்ஷன் ஆட் பண்ணுவார் நம்ம லைனப்பில். அதனால் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு நெகட்டிவ்ஸ் நான் எதுவுமே போட மாட்டேங்க. இவர் எடுத்தா பவுலிங் பேஸ் அட்டாக் வந்து கொஞ்சம் ஒரு வெரைட்டி கிடைக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக சிமர்ஜித் சிங்கை நம்ம டார்கெட் பண்ணுவோம்னு தான் தோணுது. அடுத்ததான் மஹிபால் லோம்ரோர், அகைன் ஒரு ஸ்பின் ஹிட்டர், ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் ஆப்ஷன். அது மீன் பார்ட் டைம்னு வச்சுக்கோங்களேன், 2 ஓவர் தரலாம். அண்ட் இந்தியன் மிடில் ஆர்டர் கோட்டா, நமக்கு இந்தியன் மிடில் ஆர்டர் பிளேஸ் தேவை. நெகட்டிவ்ஸ் ஹை பேஸ் ஹிட்டிங். ஆப்வியஸாக இங்கே பேஸ் ஹிட்டிங்னாலே ஜென்ரலாக ஹை பேஸ் ஹிட்டிங் வச்சுக்கோங்க. 140 to 45 ஷார்ட் பால் போட்டால் அடிப்பானான்ற பேசிஸில் தான் அந்த பேஸ் ஹிட்டிங் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆகாஷ் மத்வால், நியூ பால் வேல்யூ நியூ பாலை போடுவார், எக்ஸல்ஸ் டெத் ஓவர்ஸ் இன் 2 பேஸ் ட்ராக், சிமிலர் டு ஹவு சிமர்ஜித் ஆப்ரேட்ஸ். என்ன டிஃபரன்ஸ்னா சிமர்ஜித்துக்கு பவுன்ஸ் கிடைக்கும், இவருக்கு பவுன்ஸ் கிடைக்காது. அதுதான் இவரோட அட்வான்டேஜ். அண்ட் இதுதான் அவரோட டிஸ்அட்வான்டேஜும், வெர்சாட்டிலிட்டி இன் அதர் டெக்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ட்ராக்கு பிச்சில் ஒன்றுமே இல்லைன்னா அழகாக பேட் ஸ்விங்க்கு ஏற்ற அளவுக்கு ஹைட்டுக்கு வரும். ஸோ அது அவரோட நெகட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் லியாம் லிவிங்ஸ்டன், பவர் ஹிட்டர் ப்ளஸ் ஆஃப் ஸ்பின் வேல்யூ, ஹை வேரியன்ஸ் அண்ட் பிரெயின் தான் அவரோட நெகட்டிவாக இருக்குது. ஸோ அகைன் இவரும் மேக்ஸ்வெல்லும் ஆல்மோஸ்ட் சேம். மேக்ஸ்வெல் வயசு அதிகம், ஒரு வயசு கம்மி. மேக்ஸ்வெல்ட்ட நிறைய ஃபேன்சி ஷாட் இருக்குது, இவர் பியூர் பவர் ஹிட்டிங் பேஸில் ஆடுவார். நெக்ஸ்ட் ஆண்ட்ரே ரசல், பவர் ஹிட்டர் ப்ளஸ் பேஸ் பவுலிங் வேல்யூ. ஸோ அதுதான் மெயினாக நோட் பண்ண வேண்டியது. அகைன் இதனோட போன வீடியோவில் சொன்ன மாதிரி பேஸ் பவுலிங் வேல்யூக்கு ஏற்ற பேக்கப் தான் ஜேமி ஓவர்டன். ஸோ அதுக்கான மெயின் பிளேயர் தான் ரசலாக டார்கெட் பண்ணுவாங்களோன்ற மாதிரி ஒரு ஆங்கிள் யோசிக்கிறோம். நெகட்டிவ்ஸ் ஏஜ் ப்ளஸ் ஷார்ட் பால் ஹிட்டிங். இந்த ஷார்ட் பால் ஹிட்டிங் ஏன் சொல்கிறேன்னா பும்ரா வச்சு டான்ஸ் ஆட விடுவார் கைஸ். எனக்கு அந்த ஒரு ஸ்டாட்ஸும் எனக்கு பார்த்து ஞாபகம் இருக்குது. பும்ரா அகேன்ஸ்ட் ஆண்ட்ரே ரசல் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு காம்படிஷன் இல்லை, துளி 1 or 2% கூட காம்படிஷன் கிடையாது. அந்த அளவுக்கு மோசமான ஷார்ட் பால் பிளேயர். கண்ணை மூடிட்டு நிறையா சுற்றுவார். அந்த மாதிரி ஹை பேஸில் போட்டோன்னா காட்டுத்தனமாக சுற்றுவார். டிவிலேருந்து வெளியே நமக்கே காற்று அடிக்கும், அந்த அளவுக்கு சுத்துன்னு சுற்றுவார். அது அவரோட மேஜரான நெகட்டிவ். எனக்கு அது அவர்கிட்ட சுத்தமாக பிடிக்காது. அகைன் அந்த மாதிரி பேஸ் டெஸ்ட்டு அந்த ஹை பேஸ் போட்டால் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக பார்க்குறது கைஸ். இதனால தான் செம்ம தலைவலியாக இருக்குது கைஸ். போன வருஷம் ஆக்ஷனில் மெகா ஆக்ஷனில் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா டிம் டேவிட் பக்காவாக கிடச்சார், எடுத்துருக்கலாம்.
3 கோடிக்கு ஆர்சிபி எடுத்து செட் பண்ணிட்டாங்க. லைஃப் லாங் ஆர்சிபி பிளேயர் தான் ஆக போகிறார் அவர். பட் நம்ம இந்த பர்ஸ்லாம் வச்சதானா ஈஸியாக டீம் டேவிட் எடுத்து 6ல் போட்டதானா மேட்ரு ஓவர் கைஸ். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக நமக்கு இருந்திருக்க போகிறது இல்லை. பட் அகெயின் இனிமேல் பேசி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை கைஸ். அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது நமக்கு. ஆல்ரவுண்டர் ஆர் ஒரு ஃபினிஷர் ஆப்ஷன் ஆக்சுவலி எடுத்துடணும். ரைட், நெக்ஸ்ட்டாக ஃபைனலான ஹையஸ்ட் டார்கெட் பாசிபிள் பிளேயர் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர். இந்தியன் டாப் அண்ட் மிடில் ஆர்டர் கோட்டால் வருவார். லெஃப்ட் ஹேண்டராகவும் இருக்கார். ப்ளஸ் இவருக்கு மெஜாரிட்டி வீக்னஸ் இல்லை. ஒரு அக்லியான பேட்டிங் ஸ்டைல் தான். பட் சம ரன் ஸ்கோர் பண்ணுவார். 400 ரன் பேங்க் வேறு. பட் நெகட்டிவ் என்னன்னா டீம் காம்பினேஷன். இவருக்கான ஸ்லாட் டீமில் இல்லை. இவர் ஆடணும்னா டீமை அப்படியே சுற்றி ஏதாவது பண்ணணும். ஸ்டில் ஒர்க்கபிள் தான். பிரேவர்ஸர் நம்பர் 6ல் போட்டு டூபே 4 ஆர் வெங்கடேஷ் ஐயர் 3 ருத்து 4ன்ற மாதிரி ஃப்ளோட்டிங் ஆப்ஷனில் மாறி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் சிஎஸ்கே அப்படி திங்க் பண்ணுவாங்கன்றது எனக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரசலை வந்து இவங்க டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அடுத்தது ஜாஷ் இங்கிலீஷ், வெர்சடைல் பேட்டர், ஃபேன்சி ஷாட் ஆடுவார், விக்கெட் கீப்பர் கோட்டா. பட் அவைலபிலிட்டி ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். டேவிட் மில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் கிங்ஸ் பிளேயர் டிஎஸ்கே காட்டியிருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர் கோட்டில் வருவார். பட் நோ ஆல்ரவுண்ட் வேல்யூ. நமக்கு ஆல்ரவுண்டர் தான் தேவை லைனப்பில். இப்போ எம்எஸ்எல்னா அங்கே ஒரு ஆல்ரவுண்டர் போட்டுட்டு நீங்கள் இவரை ஆட வச்சிருக்கலாம். பட் அந்த ஸ்லாட் எம்எஸ் ஆட போகிறதுனால கண்டிப்பாக இந்த 2-3 ஸ்லாட்டில் ஆல்ரவுண்டர்ஸ் தான் நம்ம போடணும். வேறு வழியே இல்லை. ரவி பிஷ்னாய் அகெயின் லெக் ஸ்பின் வேல்யூ, ரைட் ஆர்ம் ஸ்பின் வேல்யூ. டீம் காம்பினேஷன் இதுவும் தாங்க. எனக்கு ரசல் 6 எம்எஸ் 7 அண்ட் நம்பர் 8ல் பிஷ்னாய் வர்றது ஒர்க் அவுட் ஆகாது. என்னோட ப்ரிஃபரன்ஸில் அங்கே ஒரு ஆல்ரவுண்டர் தான் தேவை. ஸோ அதனால் பிஷ்னாய் எடுத்தால் கரெக்டான அமௌண்ட்டில் கிடச்சா டீமில் இருப்பார். காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாங்க. ஆகாஷ்தீப் வெறும் நியூ பால் வேல்யூ தான். ஸோ அதனால் இது ஹைலி அன்லைக்லி. பட் ஸ்டில் நியூ பால் வேல்யூ தரனால போட்டிருந்தேன். ஸோ நோ 6 to 20 ஓவர் வேல்யூ. இவர்கிட்ட வேறு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ராகுல் சகர் அகைன் ரைட் ஆர்ம் ஸ்பின் வேல்யூ. ரவி பிஷ்னாய் அதிக வேலைக்கு போவார். இவர் டீசெண்டான பட்ஜெட்டில் வர்றார். ஸோ இவரை நம்ம எடுப்போம்னு நினைக்கிறேன். அகைன் இவருக்கும் இஷ்யூ என்னென்னா டீம் காம்பினேஷன். நம்ம இவர் ஆடணும்னா எம்எஸ் ஸ்லாட்டில் தான் ஆட முடியும். எம்எஸ் ஆடுறதுனால நம்ம எதுவுமே பண்ண முடியாது இப்போதைக்கு. இருக்கிற 2 ஸ்லாட்டில் 2மே ஆல்ரவுண்டரை தான் நம்ம பிக் பண்ணணும். ஃபைனலி லுங்கி இங்கிடி எக்ஸ்சிஎஸ்கே ட்ரெயின் பிளேயர், நியூ பால் வேல்யூ, ஸ்லோயர் பால் வெரைட்டி, ரீசன்ட் ஃபார்ம். இவருக்கும் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிக் பண்ணுறதுக்கு. பேக்கப் பேஸ் போலிங் ஆப்ஷனாக கூட பார்க்கலாம். பட் நெகட்டிவ்ஸ் வந்து இன்ஜரி அண்ட் ப்ராபப்ளி ஹை பேஸில் போட மாட்டார். ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இவர்கிட்ட பார்க்கலாங்க. ஸோ இதுதான் ஓவரால் மற்ற டீம்ஸோட ரிலீசஸ் பேஸ் பண்ணி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் போட்டிருக்கேன். இதை தவிர வேறு உங்களுக்கு பிளேயர்ஸ் யாராவது இருந்தாலும் மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டில் நான் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸை இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா நம்ம ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸில் யாருமே திருப்பி டார்கெட் பண்ணுற மாதிரி இல்லை. மேபி பத்திரனாக்கா கொஞ்சம் டார்கெட் பண்ணலாம். பட் பண்ணால் அவர் ஒருத்தர் தான் எக்ஸ்ட்ரா வருவார். அதை தவிர வேறு யாருமே நம்ம டார்கெட் பண்ண போகிறது இல்லை கைஸ். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். எனக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு தெரில. பட் ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் நின்று பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ இதுக்கப்புறம் இதே ஃபார்மெட்டில் நான் கேகேஆருக்கு நெக்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேகேஆருக்கும் நமக்கும் தானே போட்டி இருக்க போகுது. ஸோ அதை பார்த்துட்டு மற்ற டீம்ஸ்க்கு எல்லாமே நான் ஏதர் 1 வீடியோ ஆர் 3 டீமையும் ஒரே வீடியோவில் சேர்த்து அது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அது முடிச்சுட்டு ஃபைனலி டார்கெட் மேட்ரிக்ஸ் நான் முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன்ல. ஸோ அந்த டார்கெட் மேட்ரிக்ஸ் வீடியோவை அப்டேட் பண்ணி அதை ஒரு செப்பரேட் வீடியோ பார்த்துட்டு நம்ம எடுக்க போகிற பிளேயருக்கு யாரெல்லாம் காம்படிஷனாக இருப்பான் அதுதான் நம்ம மெஜாரிட்டியாக பார்க்க வேண்டியது. பர்ஸ் இருக்குது, கேகேஆருக்கும் பர்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக கேகேஆர் நமக்கு போட்டி போடுவான்னு தெரியும். பட் நம்ம எடுக்க போகிற பிளேயருக்கு தான் போட்டி போடுவான்றதை அந்த டார்கெட் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி ஃபைனலாக செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சில டீம்ஸ்லாம் இருக்குது 15-20 கோடியோட தான் இருக்கானுங்க. ஸோ அவனுங்களாம் ஒரு பிளேயர் தான் எடுக்க போவாங்க. அந்த ஒரு பிளேயர் நம்மளும் எடுக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லாக பணத்தை ஏற்றி விட்டுருவாங்க கைஸ். அண்ட் மேபி சம்டைம்ஸ் கிடைக்காம கூட இருக்கலாம். ஏன்னா அவனுங்க ஃபுல் 20 கோடியும் போய் ஒரே பிளேயர் போட்டுட்டு நமக்கு அந்த பிளேயர் கிடைக்காமையும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் அந்த ஃபைனல் வீடியோவில் தெரிய வரும். ஸோ அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் கைஸ் சிஎஸ்கே அனாலிசிஸ். அண்ட் இதே போல் மற்ற டீம்ஸ்க்கும் நான் ஷேர் பண்ண போகிறேன். அகைன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஹை பட்டன் தட்டி விட்டுட்டு உங்களோட சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆர் இந்த மாதிரி வீடியோஸ் ஜென்ரலாக யாருக்காவது பிடிக்கும்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, டேக் கேர், பை.